ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஏன் நாங்களாம் காதலிக்க கூடாதா, எங்களுக்கெல்லாம் எக்ஸ் இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, அது சரி நீங்க யாரையும் காதலிக்கல, அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நீங்க கிடையாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அதெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு முன்னாள் காதல், காதலன், காதலி இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், எனக்கும் அப்படி ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, சரி உங்க எக்ஸ பாத்தீங்களே, பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, எங்க அவளை பார்த்ததுதான் படபடன்னு ஆயிருச்சே, அப்படியே பின்னாடியே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, என்னது ஓடி வந்துட்டீங்களா, அப்ப இங்க வீட்டுல மட்டும்தான் உங்க தைரியம், மற்றபடி உங்க எக்ஸ பார்த்தா நீங்க பேச மாட்டீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, சரி சரி நீங்க சாப்பிட்டீங்க தானே அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, நான் வரையிலே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, சரி நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ள போயிடுறாங்க. நடேசன் பார்த்தா அவங்களே நினைச்சுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டு அவங்க கூட இருந்த பழைய நினைவுகளெல்லாம் நினைச்சுக்கிட்டு படுத்திருக்காரு. மறுநாள் காலையில ஆயிருது, விடிஞ்சது விடியாததுமா நடேசன் நேர கிளம்பி அங்கே போய் பாக்குறாரு. அவங்க கடை போட்டு இருக்காங்க. அவங்க கடையில வழக்கம் போல இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கணும்னு தோணுது, பேசணும்னு தோணுது, ஆனா அவங்கள பார்த்தா படபடன்னு இருக்கு. சரி இன்னைக்கு போய் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்கே போறாரு. அவங்க பாக்குறாங்க. அவங்க நடேசனை பார்த்ததும் திருன்னு முழிக்க, நீங்க 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 நடேசன் தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, ஆமா நீ செல்வி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் கேட்க, ஆமா நான் செல்விதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல, அந்த நேரம் பார்த்து நடேசனுக்கு பிபி ரொம்ப ஹை ஆகி ஒத்துன்னு மயங்கி சரிஞ்சு விழுக ஆரம்பிச்சிடாரு. வேகமா ஓடியாந்து செல்வி கைத்தாங்களா பிடிக்கிறாங்க. யோ யோ என்னையாச்சு உனக்கு, யோ என்னையா அப்படின்னு சொல்லிட்டு என் செல்வி பதற நடேசன் மயங்கியே கிடக்காரு. எங்க எங்க யாராவது பிடிங்க, ஒரு ஆட்டோவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி செல்வி சொல்ல, இங்க நடேசனை ஆட்டோல கூட்டிட்டு செல்வி ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க டாக்டர் செக் பண்றாரு. பிபி மாத்திரெல்லாம் சரியான நேரத்துக்கு போட மாட்டாரா, அவருக்கு பிபி ரொம்ப ஹை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, சரிங்க டாக்டர் வேற ஒன்றும் அவரோட உடம்புக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, பிபி மாத்திரை நேரத்துக்கு போடணும், 60 வயசை தொட்டுட்டாரு, சரியான நேரத்துக்கு மாத்திரை போட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, சரி டாக்டர் அவர் எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லி செல்வி கேட்கவும், இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிடாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, செல்வி நடேசன் பக்கத்திலே உட்காந்தே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல நடேசனும் கண்ணு முழிச்சிடறாரு. ஆமா எப்ப ஆஸ்பத்திரிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, அது சரியா போச்சு, ஏயா என்னைய பார்த்ததுமே பொத்துன்னு மயங்கி விழுந்துட்ட, அப்ப இருந்த மாதிரியே இப்பயும் அப்படியே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்ல, இல்ல உன்னைய பார்த்ததும் ஒரு மாதிரி படபடன்னு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, ஏ பிபி வச்சிருக்க, மாத்திரை சரியான நேரத்துக்கு போட மாட்டியா, பாரு உனக்கு பிபி அதிகமாகி மயங்கி விழுந்துட்டியா, டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லி செல்வி சொல்ல, பிபியா அதெல்லாம் எனக்குலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, ஏயா டாக்டர் என்ன பொய்யா சொல்ல போறாரு, அவர் அதுக்கு தானே படிச்சிருக்காரு, ஏயா என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க, நேரத்துக்கு மாத்திரெல்லாம் சரியா போடியா, ஆமா நீ வீட்டுக்கு போயிருவியா இல்ல நான் வந்து விடவா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, ஏயா இப்பதான் உனக்கு கேட்கணும்னு தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்க, இல்ல உன்னைய பார்த்து 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு, எப்படி இருக்க, ஆமா உனக்கு குடும்பம் குட்டியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, குடும்பம் இருக்கு குட்டியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்வி சொல்லவும், சரி கல்யாணம் செஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, அதெல்லாம் செய்யலையா, அப்படியே இருந்துட்டேன், தனிக்கட்டையாவே வாழ்ந்துட்டேன், அப்படியே பொழப்பும் போய்கிட்டு இருக்கு, இதுக்கு மேல கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு மனசுலயும் தெம்பில்ல உடம்புலையும் தெம்பில் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ரொம்ப அசால்ட்டா பேச, அப்ப பார்த்த மாதிரியே இன்னும் அப்படியே இருக்கி அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, ஏயா என் முடியல நரைச்சு போச்சு, தோலும் சுருங்கி போச்சு, அப்ப இருந்த மாதிரியே இப்பயும் இருக்கேன், நீயும் ஆளெல்லாம் மாறிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் பேச, சரி நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லவும், ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கூப்பிடுறாரு. இல்லையா எனக்கு கடையில வியாபாரம் கிடக்கு, நீ மயங்கினதும் அப்படியே பதறி போயிருச்சு நெஞ்செல்லாம், அதான் உன்னை ஒரு எட்டு ஆஸ்பத்திரியில விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்ப பரவாயில்ல, நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட செல்வி சொல்ல, இல்ல நீ ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி நடேசன் வம்படியா கூப்பிட, சரின்னு சொல்லிட்டு செல்வியும் பார்த்தா இங்க ஆட்டோல நடேசன் கூட வராங்க. இங்க ஆட்டோ வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிக்குது. நிலா பாக்குறாங்க, என்ன ஆட்டோ வருது அப்படின்னு சொல்லி நிலா பார்க்க, கீழே செல்வி இறங்குறாங்க. கூடையே பார்த்தா நடேசன் இறங்குறாரு. நடேசனை கைத்தாங்களா செல்வி கூட்டிட்டு வர,
என்னாச்சு, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நிலா ஓடியாராங்க. அங்கிள் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, அது வந்து மயங்கிட்டாரு, அதான் இவரை நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்ல, ஆமா நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, ஏமா நிலா அன்னைக்கு நான் சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் கண்ண காட்ட, அன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஏமா அதான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, ஓ அவங்களா, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ள கூட்டிட்டு வராங்க. அம்மா அங்கிள் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஏமா நீ வேற, மாத்திரை எல்லாம் சரியான நேரத்துக்கு போட மாட்டாரா, அவருக்கு பிபி இருக்காம்ல, பிபி ரொம்ப கூடி போச்சான், அதனால மயங்கிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வி சொல்லவோ, அங்கிள் நீங்க மாத்திரையே போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சத்தம் போடவும், அதெல்லாம் போடுறேம்மா, திடீர்னு அந்த மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அதெல்லாம் பரவாயில்லம்மா, நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி செல்வி கிளம்ப, இருங்க டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, இல்லம்மா நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லவும், வந்துட்டீங்க, ஒரே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி நிலா கட்டாயப்படுத்த, அப்பதான் நடேசனும் சரி என் மருமக போற டீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சொல்லவும் நிலா போய் டீ போடுறாங்க. வீட்டுல செல்வி உட்கார்ந்து இருக்காங்க, சுத்தி முத்தி பாக்குறாங்க. நடேசனுடைய மனைவி போட்டோ அதுல மாலை போட்டிருக்கு. ஏயா உன் பொண்டாட்டி செத்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்வி கேட்க, அப்பதான் நடேசன், ஆமா அவ போயிட்டா, என் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, ஏயா எப்பயா அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி செல்வி கேட்க, அவ செத்து 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், என்னையா அவ்வளோ வருஷம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்வி ரொம்ப அதிர்ச்சியா கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, சரி நீ ஏன் இவ்வளவு வருஷமா கல்யாணம் பண்ணிக்கிறாமையே இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாரு. இல்லையா எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கிற தோணலை, உனக்கே தெரியும் நமக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு, நீ போனதுக்கு அப்புறமா பெருசா எந்த ஆம்பளை மேலேயும் எந்த ஈடுபாடும் வரல, அதனால கல்யாணம்லாம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு தோணலையா, அப்படியே இருந்துட்டேன். கூட உனக்கே தெரியும் அப்பா ஒருத்தர் இருந்தாரு, அவர் இருக்காரு, அப்படியே பொழப்ப தலப்ப நடத்திக்கிட்டு அந்த இட்லி கடையை வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. சரியா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி செல்வி கிளம்ப, இருங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா டீ போட்டு எடுத்துட்டு வராங்க. செல்வியும் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டீ ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி செல்வி சொல்ல, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போங்க, உங்களை பத்தி அங்கிள் நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை பார்த்து நிலா சொல்ல, ஏயா என்னையா சொன்ன அப்படின்னு சொல்லி செல்வி கேட்க, ஐயோ நல்ல விதமாக தான் சொன்னாரு, உங்களுக்கும் அங்கிளுக்கும் முன்னாடி பழக்கம் இருந்துச்சாமே, 2 பேரும் நல்ல பழக்கத்துல இருந்தீங்களாமே, அங்கிள் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, அதனால அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நிலா நல்ல கலகலன்னு பேச, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கியம்மா, உன்னைய பார்த்தா இந்த வீட்டு மருமக மாதிரி தெரியல, நடேசனுடைய மக மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு நல்லா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்ல,